பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. I thank the Lord for this wonderful day. சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, நான் துன்பப்படாமல் இருந்திருந்தால், if I was not going through this path of sorrow, I would never have learned his decrees. கர்த்தருடைய வழிகளை, பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளாமல் போயிருப்பேன். நான் துன்பப்பட்டது நல்லது. It is good that I was afflicted, so that I learned, I understood the decrees of God. துன்பங்கள் ஒரு நாளும் தேவ பிள்ளைக்கு தீமையானதல்ல. It is just a process. துன்பங்கள் நம்பிக்கைக்கு எதிரானதல்ல. It is a process of hope. இன்னும் நம்பிக்கை வளருவதற்கும்
பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா சொல்யூஷனோட தான் துன்பங்களை தேவ பிள்ளை வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய கரம் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கட்டும். தேசத்தில் அகோரங்களும் மரணத்தின் செய்திகளும் காதில் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நாம் சங்கீதக்காரனோடு சேர்ந்து இப்படி சொல்ல முடியும், இன்ற வரைக்கும் ஒரு பக்கத்தில் 1000 பேரும் மறுபக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் இதில் நான் பயப்படேன். அகோரங்கள் இருக்கு, வாதை இருக்கு, ஆனா கர்த்தர் சொன்னார், என் நாமத்தை நீ அறிக்கை செய்கிறபடினால் உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். இந்த வார்த்தை சொல்லும் போது ஆமேன் சொல்லுங்க. நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்குவேன். I'll satisfy you with long life and I will show you my salvation, my Yeshua. கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்கட்டும், உங்களை ஜெயமாய் நடத்தி இதுவரை கண்டிரா மகத்துவங்களை காண கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. Remember, the best days of your life is never behind, they're always ahead. இந்த கோவிட தாண்டி கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மகத்துவங்களை காண கர்த்தர் நம்ம உயிரோடு வைக்கணும். அதை ஜெயிப்பேன் சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். God be with you. Let us start with prayer. ஜெபத்தோடு துவங்குவோம். சகாயநாதன் ஐயா ஜெபிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசாயா 58:11 சொன்ன வண்ணமாக, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட எப்பொழுதும் துணையாக இருந்து நம்மை பாதுகாத்து வருகிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே தீங்குக்கு விலக்கி நம்மை மட்டும் ஜீவனோடு வைத்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கொரோனா தொற்று கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் தேசத்தை விடுவிப்பாராக என்று இந்த நேரத்தில் வேண்டுதல் செய்வோம். தேசத்தின் மேல் இருக்கும் அந்தகாரத்தை கர்த்தர் நீக்கி போட்டு கர்த்தருடைய ஒளி இந்த தேசத்தின் மேல் பிரகாசிக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். மக்களுக்காக, குறிப்பாக எங்கள் சபை மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் தாமி மட்டும் பொறுப்படுத்தி தாங்கி வழிநடத்தி வருகிறதற்காக நடிச்சு எடுத்துகிறோம். நம்முடைய செட்டையின் நிழலே ஒவ்வொருவரும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறீர். நம்முடைய செட்டையின் நிழலே அவர்களுக்கு சுக பலன், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம், நீடித்த ஆயுசு கர்த்தர் நீடித்து தருகிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த தேக்க நிலையை கர்த்தர் மாற்றி போடுவீராக, இந்த மந்தமான சூழ்நிலை கர்த்தர் மாற்றி போடுவீராக என்று இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த உபத்திரத்தில் கூட நாங்கள் சென்றாலும் கூட நீர் எங்களோடு கூட துணையாக இருந்து ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சபை மீண்டும் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஆற்றலை கர்த்தர் தருவீராக. மீண்டும் சபைகளை கூடி ஆராதிக்க போகிற நாட்களை சமயமாக நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். இப்பொழுது பேச போகிறது ஆசிரை கர்த்தர் மறைத்து வெளிப்படுங்கிற பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அனைத்து குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி தருவீராக. சபை போதகருக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க என்று கேட்கிறோம். அப்படியே பாதுகாக்கிறோம், துதிக்கிறோம். குடும்பத்தை நம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறேன். இங்கிருந்து பேசப்படுகின்ற வார்த்தைகள் மக்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நீர் மாற்றி தருகிற நாளங்களை துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். இங்கிருந்து வேதத்தின் அடிப்படையிலே உரைக்கப்படுகின்ற வார்த்தைகள் மூலமாக தான் தேசத்திலே மக்களுக்கு, சமுதாயத்திலே விடுதலை கட்டளையிடுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் மகனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிற விதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதமான நேரத்தை கர்த்தர் தாமே பொறுப்பு நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு
நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை கேட்போம். சில்வான் பேர்லின் ஐயா அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபை. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. Hallelujah, Lord. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கக்கூடியவர்கள், if you want to or if you can, please do stand in the presence of God, and shall we sing a few songs? Let us become happy. Let us glorify His name. Let us lift His name on high. நாம் அவரை உயர்த்துவோம், அவர் நாமத்தை கொண்டாடுவோம், பாடுவோம், கிருபையை கொண்டாடுவோம், அவர் நாமத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஏன்னா வேதம் சொல்கிறது, சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். நம்முடைய வாயை உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி பாடலாய், துதியாய், நன்றி செலுத்துதலாய், ஆராதனையாய் கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் பெரியவர். அவருடைய நாமத்திற்கு நான் நன்றி சொல்லுகிறேன். Thank you Jesus. Thank you Lord. We worship you. பழைய பாடல், வாருமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கியிடும், சேருமையா பந்தியிலே சிறியவராம் எங்களிடம். சேர்ந்து பாடுவோமாக. வாருமையா போதகரே
காத்திருப்போ காவலனே கருணை செய்வார், காவலனே கருணை செய்வார். அருமையா போதகரே வந்த மீடம் அங்கீரும் சேருமையா பந்தீரில், சேருமையா பந்தீரில். சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். நான் இருப்பேன் நடுவில் என்றார், நாயனும் நாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் என்றார், நாயனும் நாமம் நமஸ்கரிக்க. தாமதமேன் தயை புரிய, தாமதமேன் தயை புரிய. கற்பரனே நலம் தருவார், கற்பரனே நலம் தருவார். ஆறுமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும் சேருமையா பந்தீரே, சேருமையா பந்தீரில். சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும் சேருமையா பந்தீரில், சேருமையா பந்தீரில். சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா. ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா. கழித்திரவும் காத்திருப்போ, கழித்திரவும் காத்திருப்போ. காவலனே கருணை செய்வார், காவலனே கருணை செய்வார். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும் சேருமையா பந்தீரில், சேருமையா பந்தீரில். சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா. வரவேண்டும் நல்லவரே, நல்லவரே வரவேண்டும் நல்லவரே, நல்லவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமே நான் துதிப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பழைய பாடலை உற்சாகமாய் அதன் வரியின் ஆழங்களை உணர்ந்தவர்களாய் பாடுவோம். கர்த்தர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். தலைக்கு மேல கரங்களை தட்டுவோமா? ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். கரங்களை தட்டும் உற்சாகமா? 1 2. தாய் தந்தை நீரே என் தாதியும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே தாரகம் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். தலைக்கு மேல உற்சாகமா? என் வாழ்விலும் நீரே என் தாழ்விலும் நீரே வாதையில் நீரே பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமே அவர் இன்னல் வேளையில் மாறிடானே சார். துன்ப நேரத்தில் இன்பமே அவர் இன்னல் வேளையில் மாறிடானே சார். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே என் தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே. ராஜராஜனா சர்வமும் நீரே. தேவனும் நீரே ஜீவனும் நீரே. ராஜராஜனா சர்வமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். கரங்களை உயர்த்தி தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே. ராஜராஜனா சர்வமும் நீரே. தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே. ராஜராஜனா என் சர்வமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். ஏதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன், ஏதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் போதி ஆக்கினாரே. சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் போதிதாக்கினாரே. கல்லான என் உள்ளம் உருக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லான என் உள்ளம் உருக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். கர்த்தரின் சித்தம்
செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை பூவில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் பூவில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். பின் சென்று ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறாத கிருபை, கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத கிருபை, கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னும் ஒரே ஒரு பாடல். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றி கொள்ளும் என பழைய பாடலை சேர்ந்து உருக்கமா இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பாடுவோம். God is good. Amen. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நம்ம பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். தேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளி தானை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளி தானை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட
கைவிடா காத்திடும் அரமனின் கரங்களை நம்ம பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் அரமனின் கரங்களை நம்ம பற்றிக் கொள்வோம். கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமாதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நம்ம பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நம்ம பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குமே. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கரங்களை உயர்த்தி ஆஹா அல்லேலூயா, 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 ஆமென். தம் கிருபை பேரிதல்லோ என் ஜீவனிலும் அது என்னையும் மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை பாருமே. எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடித்தவரே. கால்வரியில் எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைப்பேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். எபினேசரே எல்லலியோ என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எல்லலியோ என்றுமே உயர்ந்தவரே. கரம் உயர்த்தி எல் ஷடாய்
சர்வ வல்லவரே எல் ஷடாய், சர்வ வல்லவரே எல் ரோயி, என்னை காண்பவரே எல் ரோயி, எல் ரோயி, என்னை காண்பவரே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 தீங்கு நாளில் கூடார மறைவில் ஒளித்தன்னை வைத்து காக்கும் நல் தேவன், தீங்கு நாளில் கூடார மறைவில் ஒளித்தன்னை வைத்து காக்கும் நல் தேவன், ஒருபோதும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே. கரங்களை உயர்த்தி ஒருபோதும் கைவிடாரே, ஒரு நாளும் மறந்திடாரே, ஒருபோதும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே. என் பார சுமைகள் என் மன வேதனைகள் யாரிடம் நான் இறக்கி வைப்பேன், என் பார சுமைகள் என் மன வேதனைகள் யாரிடம் நான் இறக்கி வைப்பேன், கர்த்தர் மேல் பாரம் வைப்பேன், அவரை என்னை ஆதரிப்பார், கர்த்தர் மேல் பாரம் வைப்பேன், அவரை என்னை ஆதரிப்பார். He is my everything, He is my all, He is my everything, both great and small. He makes my life complete, makes everything new. He is my everything, He is my all. எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார், எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார், எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே. Some folks may ask me, someone may say, who is this Jesus you talk about every day? He is my Savior, He set me free. Now let me tell you what He means to me. எல்லாம் இயேசுவே, எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய் என் ஜீவியம் மாற்றினாரே, எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே. ஹல்லேலூயா. எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைய தியானத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். பின்மாறி காலத்தின் மழையை கர்த்தர் தரப்போகிறார். ஸோ இந்த நேரம் புரிந்து தேவனுடைய சமயங்கள் காலங்களை அறிந்தவர்களாய் நம்ம வேண்டுதல் செய்தால் நான் நம்புகிறேன்
பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். முதல்லயே உங்களை பார்த்து இப்படி சொல்றேன், அவர்களுக்கு இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு கர்த்தருடைய தயவு இருக்கு, அவருடைய கிருபை இருக்கிறனால உலகத்தில் நீங்கள் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உங்களை இவைகளுக்கு பின்பு, இந்த கோவிட் சீசனுக்கு பின்பு உங்களை கர்த்தர் நடத்துகிற விதமே ஒரு வித்தியாசமா இருக்கும். உங்ககிட்ட நான் வேண்டிக் கொள்ளுகிற, கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதும் உங்களிடத்திலும் கேட்டுக்கொள்வது, இந்த சீசனை தாண்டி தேவன் செய்ய போகிற மகத்துவங்களை நம்ம கண்கள் காணணும். அதனால உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வது, நீங்கள் பத்திரமாக தேவனுடைய மறைவிடத்தில் உலகத்திலும் உங்களை பாதுகாக்க வேண்டிய விதத்தில் பாதுகாத்து, இந்த சரீரம் தீங்கடையாமல் இவைகளுக்கு பின்பு காணப்போகிற மகத்துவங்களுக்காய் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் அன்போடு கேட்கிறேன். We must live, we must be alive to live beyond this COVID season and see what God has prepared for the church. சபைக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற மகத்துவங்களை காண ஊழியர்களாய் சபை விசுவாசிகளாய் இருக்கிற நமக்கு ஜீவனின் தன்மைகளை கர்த்தர் தந்து அவைகளை சுதந்திரித்து இந்த தலைமுறையில் வித்தியாசத்தை காணுகிற ஜாதியாய் நம்ம இருக்க வேண்டும், இருப்போம் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். நான் நம்புகிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ தயவு, தேவ காருண்யம், தேவ எழுப்புதலின் ஊற்றுதலை நம்ம காணப்போகிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஒரு ப்ரொடக்டிவிட்டி, ஒரு மழை பெய்தால், ஒரு தேவ தயவு ஊற்றப்பட்டால், தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து தேவனுடைய அவுட்போரிங் பலவிதத்தில் உண்டு. அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அவுட்போரிங் ஆஃப் ஹிஸ் ஃபேவர், அவுட்போரிங் ஆஃப் ஹிஸ் பிளெஸிங். இது இருக்குமானால் நான் நம்புகிறேன், அதிலிருந்து வரக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி, அதிலிருந்து வரக்கூடிய பலன்கள், பலன் தரும் முடிவுகள் பலத்ததா இருக்கும். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். இந்த கொரோனா காலத்திற்கு பின்பு உங்க வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் சபையிலும் இதுவரை கண்டிராத ப்ரொடக்டிவிட்டி கர்த்தர் தருவார் என்று நான் வேண்டுகிறேன், ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். ஆமென். ஹல்லேலூயா. So in this pandemic, இந்த கஷ்ட காலத்தில், இதுல மட்டுமல்ல, வாழ்க்கையில் சில எதிர்பார்க்காத சூழ்நிலையினுடைய தேவ பிள்ளைகள் போகும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், God is at work. நான் இப்படி சொல்ல போறேன், சபையே நீங்க விழுத்து எழும்பணும். ஏன்னா கர்த்தர் பலத்த பின்மாறி ஊற்றப் போகிறார். அதன் காலங்களை புரிந்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு கடமைக்காக ஜெபிக்கிறவர்களாய் அல்ல. டு அண்டர்ஸ்டாண்ட் த டைம், டு அண்டர்ஸ்டாண்ட் த சீசன்ஸ் and to look unto God, because the latter rain is coming very soon. Amen. தொடர்ந்து என் செய்தி உங்க கூட பேசுகிறேன். வேத புத்தகத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம், the book of Deuteronomy chapter 11, and I want to read 2 verses 14 and 15 in the beginning. 14-15 நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த செய்தியை வனாந்தரத்துக்கு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானுக்கு போவதற்கு முன்பு தங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக கர்த்தர் கொடுத்த மெசேஜ், கர்த்தர் கொடுத்த செய்தியை நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் வேதத்தின் மொழியில் பார்க்கலாம், முடிந்தால் தமிழில் வாசிக்கிறோம். 14 and 15. Then I will give you the rain. Then I will give you the rain for your land in its season. தன் காலம் வரும்போது, சீசன் வரும்போது நான் தர வேண்டிய மழையை உன் தேசத்துக்கு தருவேன். The early rain, முன்மாரியையும், and the latter rain, பின்மாரியையும். முதல்ல ஒரு மழையை தருவேன், அப்போ நீங்க விதைப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு மழையை தருவேன், அப்போ நீங்க அறுப்பீங்க. ஸோ நான் முன்மாரியை விதைக்க தருவேன், நான் பின்மாரியை அறுக்க தருவேன். ஆழமுள்ளவர்கள் என் கூட வரணும். முன்மாரியை விதைக்கும் போது தருவேன், பின்மாரியை அறுக்கும் போது தருவேன். ஸோ there will be 2 rains. உங்க ப்ரொடக்டிவிட்டி, உங்க எழுப்புதல், உங்க நிறைவுக்கு முதல்ல விதைக்கிற ஒரு மழையை நான் தருவேன், அதுக்கப்புறம் அறுக்கும் போது நான் ஒரு மழையை தருவேன். இஸ்ரவேலின் அனுபவங்களில் 2 மழை பெய்யும். ஒன்று விதைக்கிற நேரத்தில் கர்த்தர் ஒரு மழையை கொடுப்பார். ஆமென். விதைப்பார்கள், அந்த விதை முளைத்து கொண்டிருக்கும். அதற்கு பின்பு அறுவடைக்கு முன்பு இன்னொரு மழையை கொடுப்பார். அது அறுவடையை பெருக செய்யக்கூடிய ஒரு மழை. இந்த 2 மழையை நான் உங்களுக்கு தருவேன். 15ஆம் வசனம். And then I will send grass in your fields
ஃபார் யுவர் லைஃப் ஸ்டாக். உங்கள் மிருக ஜீவன்களுக்கு தேவையான எல்லாவித புல்லையும் கிராஸ் நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் புசித்து திருப்தியாயிருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லிடுங்களேன். கர்த்தர் பெரியவர். இந்த மெசேஜ் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பேசுகிறார். ஒரு மழை, ஒரு பின்மாறி என்பது ஒரு நார்மல் மெசேஜ். இட் இஸ் நார்மல், அது நேச்சுரல். எல்லா வருஷமும் சீசன் வரும்போது மழை பெய்யும், மழை காலத்தில் மழை பெய்யும். இது ஒன்றும் ஒரு புதிய விஷயம் இல்லை. இட் இஸ் டு மீ வெரி நேச்சுரல் ஆர் இட் இஸ் நார்மல். ஆனால் இதனுடைய ஆழங்களை நாம் சற்று திருப்பி சபைக்கும் என கேட்கிற தேவ ஜனங்களுக்கும் இந்த செய்தியை இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இஃப் வி கோ பேக், கொஞ்சம் திரும்பி போனால் உபாகமத்தின் புஸ்தகம் அதே 11ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்துல கர்த்தர் இப்படி சொல்றாரு, கூர்ந்து கவனிங்கள். ஃபார் த லேண்ட் விச் யூ கோ டு பொசஸ், நீங்க போகிற அந்த தேசம், எந்த தேசத்தை சொல்றார்? கானான், வாக்குத்தத்த நாடு. இட்ஸ் நாட் லைக் த லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட். நீங்க வந்த நாட்டை மாதிரி இல்லை. நீங்க எகிப்துல இருந்தீங்க, எகிப்துல இருந்து கானானுக்கு போறீங்க. எகிப்துல இருந்த மாதிரி கானான்ல இருக்காது என்று சொல்லிவிட்டு, from which you have come, அங்கிருந்து வந்திருக்கீங்க, இப்ப இங்க போறீங்க, இங்க இருந்த மாதிரி அங்க இருக்காது. என்ன சொல்றாரு? அங்கே நீங்கள் where you sowed seed and watered it by foot as a vegetable garden, ஒரு கீரை தோட்டத்தை போல உங்கள் கால்களால நீங்கள் தண்ணீர் பாசனத்தை செய்து நீங்கள் உங்கள் அறுவடையை எகிப்தில் கண்டீர்கள். ஆனால் நீங்கள் எகிப்தை விட்டுட்டு வனாந்தர வழியாக வாக்குத்தத்த நாடாகிய கானானுக்கு வரும்போது அங்கே எகிப்தில் இருந்த நீர்ப்பாசன வசதி உனக்கு இருக்காது. அங்கே நான் உனக்கு மழையை தருவேன்றார். புரியல உங்களுக்கு? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? But the land which you cross over to possess is a land of hills and valleys which drinks water not from the foot, not from irrigation, not from Nile, but from rain from heaven. இருக்கீங்களா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அரை மணி நேரம் பேசுறேன். உங்கள் சிந்தனைகள் சிதறாமல் நீங்கள் கேட்க வேண்டும். ஆமென். The land which you cross and possess is going to be a land not by irrigation of the Egyptian Nile, நீல நதியினுடைய அல்லது உங்கள் கால்களால் மிதிக்கிற டெக்னாலஜியில வர்ற நீர்ப்பாசனத்தால உங்களுடைய விவசாயம் வளருவதில்லை. இங்க மலை பிரதேசம், இது இங்க ஹில்ஸ் அண்ட் வேலிஸ். இங்கே கர்த்தர் உங்களுக்கு விளைச்சலை தருவதற்கு, ஆமென், உங்களுடைய வேளாண்மை செழிப்பதற்கு உங்களுக்கு கால்களால் மிதிக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் இரிகேஷன் சிஸ்டம் இங்கு இல்லை. ஆனா உங்களுக்கு நான் தண்ணீரை எங்கே தருவேன் என்றால் நான் பரலோகத்திலிருந்து தருவேன். இருக்கீங்களா? ஒரு ஆமென் சொல்லலாம். காட் ஒரு ஆண்டவர் ஒரு கான்ட்ராஸ்ட் காட்டுறாரு. நீங்க அங்கிருந்து வந்தீங்க, அங்க இரிகேஷன் இருக்கு. இங்க போறீங்க, இங்க இரிகேஷன் இல்லை. அங்கிருந்து வந்தீங்க எகிப்து சாம்ராஜ்யம், அங்க டெக்னாலஜி இருக்கு. இங்க நீங்க கானானுக்கு போறீங்க, அங்க டெக்னாலஜி இல்லை. இங்க உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கு, அங்க இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற நிறைய விஷயம் இங்க இருக்காது. ஆனா உங்களுக்கு நான் ஒண்ணு தருவேன், அவங்களுக்கு இல்லாத ஒண்ணு நான் என் மழையால உங்களுக்கு தருவேன், என் காருண்யத்தால தருவேன், என் தயவால தருவேன். இருக்கீங்களா? எகிப்துல யூ வாட்டர்ட் பை ஃபுட், எகிப்துல மிதித்து இரிகேஷன் டெக்னாலஜி. ஆனா கானானுல உங்களுக்கு நான் வானத்தின் மழையை பொழிவேன். ஆமென். எகிப்தினுடைய வேளாண்மை, எகிப்தினுடைய விவசாயம் வாட்டர்ட் பை ஃபுட். கானானுல வேளாண்மை விவசாயம் இட் இஸ் ரெயின்ட் பை வாட்டர் ஃப்ரம் ஹெவன். ஆமென். ஆண்டவர் அதை கான்ட்ராஸ்ட் பண்ணி அழகா காட்டுறார் 11ஆம் அதிகாரத்தில். இங்க உங்க வேளாண்மை விவசாயம் வளர்வதற்கு காரணம் அவர்கள் மிதித்தார்கள், அவங்களுக்கு ஒரு டெக்னாலஜி இருந்துச்சு. இங்கே நீர்ப்பாசனம் இல்லை, ஆனா என்னுடைய வானத்தின் மழையை நான் உங்களுக்கு தருவேன். விசுவாசமா இருக்கீங்கன்னா என் கூட வரமாட்டீங்களா? இன்னைக்கு அந்த கார்டன் அந்த எல்லாமே டெவலப் பண்ணுவதற்கு உங்களுக்கு ஏதோ இருந்துச்சு. 400 வருஷம் எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப எகிப்தை விட்டு வெளியே வராங்க, அங்கிருந்த எதுவுமே இங்க இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால எகிப்தையும் இஸ்ரவேலையும் கான்ட்ராஸ்ட் பண்ணி கொஞ்சம் வித்தியாசத்தை எடுத்து காட்டுகிறார். நான் உங்களை வாக்குத்தத்த தேசம் கொண்டு போவேன், அங்க உங்களுக்கு இரிகேஷன் சிஸ்டம், அங்கிருந்த சிஸ்டம் எதுவுமே எங்களுக்கு இருக்காது. ஆனா அவங்க இல்லாததை நான் இன்னொன்றை கொண்டு உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுவேன். அங்க இருக்கிற நீல நதியினுடைய இரிகேஷன் சிஸ்டம் இல்லாத அந்த குறைவை நான் என் வானத்தின் மழையால காம்பன்சேட் பண்ணிடுவேன்ட்டார். புரிஞ்சவங்க இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க என்னென்ன அங்கிருந்து இங்க வந்த பின்னாடி உங்கள் குறைவுகள் எதுவோ, இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா இருக்கும். இப்போ ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அங்க இரிகேஷன் இருக்கு, இங்க இல்ல.
அங்க ஒரு டெக்னாலஜி இருந்துச்சு, இங்க இல்ல. அங்க இல்லாத அந்த டிஸ்அட்வான்டேஜை நான் இங்க அட்வான்டேஜா மாத்துவதற்கு என் பரலோகத்தினுடைய பலனிகளை தரப்பேன். என் மேகங்களை அனுப்புவேன், இடிமின்னலோடு மழையை அனுப்புவேன். நீங்கள் அதை நிறைவே காண்பீர்கள். நான் ஒரு கொஞ்சம் ப்ரொஃபெட்டிக்கா அதெல்லாம் ஜெபத்தோடு இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ உங்க வாழ்க்கையில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு பாஸ்டர், அவங்களுக்கு இருக்கிறது எதுவுமே எங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு இல்லாத ஒன்று நான் உங்களுக்கு தருவேன். அது என்னுடைய தயவு, அது என்னுடைய காருண்யம், என்னுடைய உதவி, என்னுடைய வானத்தின் பனித்துளி, என் மழையை நான் உங்களுக்கு தருவேன். ஆமென். இப்படி சொன்னா கூட நல்லா இருக்கும். நீங்க ஒருவேளை பிறரை காட்டிலும் தேவஜனமாகிய நாம் பலவிதத்தில் டிஸ்அட்வான்டேஜாக குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் நான் அவர்களை விட உங்களை முன்னேற்ற என் பரலோகத்தின் மழையால உங்களை சூப்பர் நேச்சுரலா ஆக்சலரேட் பண்ணிடுவேன்றார். உங்களை வேகப்படுத்தி உங்களை முன்னேற செய்யக்கூடிய வழியை நான் தருவேன். ஸோ ஐ வில் கிவ் யூ ரெயின். யூ டோன்ட் ஹேவ் வாட் தே ஹேவ். யூ ஆர் டிஸ்அட்வான்டேஜ்ட். அவர்களுக்கு இருக்கின்ற திறமையும் டெக்னாலஜியும் அறிவாற்றலும் வசதியும் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு நான் அந்தந்த காலத்தில், ஆமென், எந்த சீசன்ல எந்த மழை வரணுமோ அந்த மழையை அந்த சீசனை நான் உங்களுக்கு தந்து நீங்கள் காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை போல உங்களை நான் செழிக்க செய்வேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். உங்க கூட நான் பணியாற்றுவேன்றார். சிம்பிள் வேர்ட்ஸ். நான் உங்க கூட இருப்பேன், நான் உங்க சார்பில் ஒர்க் பண்ணுவேன். I will work with you, and when I work with you, your disadvantages will disappear. உங்க குறைவுகள் இருக்கீங்களா? விசுவாசமா ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். வர வர அவங்களுக்கு இருக்கே எனக்கு இல்லையேன்னு சொன்ன பங்குல உங்க டிஸ்அட்வான்டேஜஸ், அவங்க இல்லாத தன்மையை கர்த்தர் தம்முடைய சூப்பர் நேச்சுரல் விதங்களில் அந்த குறைவை நிறைவாக்கிடுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் அதுக்கு என்ன செய்வேன்? நான் மழை அனுப்புவேன்னாரு. மழைக்காலம் வருது. இதோட ஜூலை தாண்டி ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள நம்ம நாட்டிலையும் மழை வரும். ஸோ மழை என்பது பைபிள்ல தேவ தயவு, த ஃபேவர் ஆஃப் காட் என்றுதான் நிறைய இடத்தில் சுட்டி காட்ட முடியும். இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் த ஃபேவர், இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் லைஃப். ஜீவனை காட்டுகிறது. மழை என்றால் ஜீவன். ரெயின், மழை என்றால் ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனி கொடுக்கும் தன். மழை பெஞ்சாவே முளைக்காததெல்லாம் முளைச்சிருங்க. நான் வெட்டி போட்ட ஒரு மரம், வெட்டி போட்டேன். அது என்ன ஒரு மரமோ தெரியல, ஏதோ ஒரு பூச்செட்டி மரம் சொன்னாங்க. அங்கே வெட்டி போட்டோம். அடுத்த காஞ்சி போச்சுன்னு நினைச்சோம். அடுத்த வருஷம் மழை முடிஞ்சு போத்தா வெட்டி போட்ட மரத்துல துளிர்க்குதுங்க. மழைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க சில மரத்தில். ஆமென். ஸோ ஆண்டவர் நான் சொல்றாரு, நான் உங்க டிஸ்அட்வான்டேஜை குறித்து கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு மழையை தருவேன். மழை என்பது தேவ தயவு, மழை என்பது ஜீவன், மழை என்பது ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ், மழை என்பது கனி கொடுக்கும் தன்மை, மழை என்பது அபண்டன்ஸ், மழை என்பது ஃப்ரெஷ்னஸ், மழை என்பது புதுமை, மழை என்பது ஒரு எழுப்புதல். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ இஸ்ரவேலில் 2 சீசன் இருக்கும். மெயினா 2 சீசன் இருக்கும். அது இப்படி சொல்றார் யோபாகமத்தில். ஒன்று ஏர்லி ரெயின், ஃபார்மர் ரெயின் அல்லது ஏர்லி ரெயின் முன்மாறி. 2வது ரெயின் பின்மாறி, பின்னாடி கொடுக்கிற மழை. அப்போ ஒரு சீசன்ல, ஒரு வேளாண்மையில, ஒரு விவசாயத்துல விளைச்சல் காண்பதற்கு, விளைச்சலுடைய மகத்துவம் காண்பதற்கு கர்த்தர் 2 மழை கொடுப்பாராம். ஒரு மழை முன்மாறி மழை, இன்னொரு மழை பின்மாறி மழை. ஒன்று ஏர்லி ரெயின், இன்னொன்று லேட்டர் ரெயின். ஏர்லி ரெயின் எதுக்குன்னா பிளான்டிங், அவங்க விதைக்கிறாங்க. அவங்க விதைக்கிற நேரத்தில் அந்த விதைப்பது மகத்துவம் உள்ளதாய் பலன் தருவதற்கு முன்மாரியை ஏர்லி ரெயின் கொடுக்கிறாரு. 2வது கொஞ்சம் தள்ளிட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட கணக்கு போட்டு இஸ்ரவேலினுடைய கணக்கு பார்த்தா அக்டோபர் டிசம்பர்ல முன்மாறி கொடுப்பாரு, மார்ச் ஏப்ரல்ல பின்மாறி ஊட்டுவாரு. ஸோ அக்டோபர் டிசம்பர்ல விதைப்பார்கள். அதை விதைக்கிற நேரத்தில் முன்மாறி. ஆமென். மார்ச் ஏப்ரல் அறுப்பார்கள். அந்த அறுக்கிற நேரத்தில் கர்த்தர் பின்மாறி. பாஸ்டர் எதுக்கு முன்மாறி? விதைப்பதற்கு முன்மாறி, அறுப்பதற்கு பின்மாறி. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம விதைச்சிருக்கோம், இனி நம்ம அறுக்க போறோம். சபையே நீ விழுத்தி எழும்பணும். இது உங்க நேரம். இது தனிப்பட்ட நபர்களை மட்டும் உயர்த்தி காட்டுகிற நேரம் அல்ல. கர்த்தர் தம்முடைய திருச்சபையை உயர்த்தி காட்ட போகிறார். சரீரமாகிய சபையை கர்த்தர் தேசத்தில் மகிமைப்படுத்த போகிறார். மற்ற எல்லாம் கொஞ்சம் ஒடிஞ்சு நிற்கிற நேரம் வரும். God will lift up the body of Christ. சபையாகிய தன் சரத்தை கர்த்தர் உயர்த்துவார் என்று சொல்லுகிறேன். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா?
ஸோ ஏர்லி ரெயின் முன்மாறி விதைப்பதற்கு ஆயத்தப்படுத்துகிறது, பின்மாறி அறுவடைக்கு ஆயத்தப்படுத்துகிறது. எத்தனை பேர் தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், ஊழியர்கள் நம்புறீங்க வாழ்க்கையில, விசுவாசத்துல, ஊழியத்துல முன்மாறிய நம்ம கண்டோம். அடுத்த நம்ம இந்த காலத்துல பின்மாறிய காண போறோம். ஃபார்மர் ரெயின், லேட்டர் ரெயின். இன்னொரு வகையில் அது சொன்னா ஃபார்மர் ரெயின் முன்மாறி விதைப்பதற்குன்னு சொன்னேன். அதை இப்படி சொல்லாமே, முன்மாறி தொடங்குவதற்கு, ஆமென், பின்மாறி முடிப்பதற்கு. உங்க கையை கொஞ்சம் என் பக்கமா நீட்டினீங்கன்னா அப்படி சொல்ல போனேன், தொடங்கின நீங்க நல்லா முடிப்பீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்ல, நான் துவங்கும் போது ஒரு மழையை தருவேன், முடிக்கும் போது ஒரு மழையை தருவேன். நீங்க தொடங்குவீங்க, நீங்க முடிப்பீங்க. ஏன்னா ரெண்டுக்கும் தேவையான மழையை நான் தருவேன். உங்களை பார்த்து இன்னொரு முறை அதை ரேமாவா சொன்னா, ஒரு ஜெபத்தோட சொன்ன, நீங்க ஆமீன் சொல்லுங்க நினைக்கிறேன். நீங்க எதெல்லாம் தொடங்கினீர்களோ அதை செழுமையான முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தருடைய எக்கானமியில, தேவனுடைய பொருளாதாரத்துல மழை என்பது ரொம்ப முக்கியம் பைபிள்ல. ஸோ ஆண்டவர் ஊற்றுகிறார் என்றால் அவருடைய அபண்டன்ஸ், அவருடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ், அவருடைய ஃப்ரெஷ்னஸ். ஸோ லேட்டர் ரெயின் என்பது it signifies completion of what God started in your life. பவுல் சொன்னதை நம்ம சொல்லலாமே, கர்த்தர் உங்களில் ஆரம்பித்த எல்லா நற்கிரைகளையும் அந்த நாள் பரியந்தம் கர்த்தர் நல்ல முடிவுக்கு கொண்டு வருவார். ஓகே, இதை இவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ ஜக்கரியாவின் புஸ்தகம் பைபிள்ல நீங்க தேடுறீங்கன்னா கடைசி போயிருங்க, மலாக்கிக்கு முன்னாடி இருக்கிற புஸ்தகம் நினைக்கிறேன். ஜக்கரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை நான் ஜஸ்ட் வாசிக்கிறேன். I want to read it in true translation just to pick a word and then I'll be gone. Okay, Zechariah 10:1. Ask the Lord. நான் தமிழ்ல படிப்பதை விட அதை இங்கிலீஷ்ல படிச்சுட்டு நான் தமிழாக்கதை சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. இப்படி கர்த்தர் சொல்றார். நம்ம முன்மாறி பின்மாறி பத்தி பேசிட்டு இருக்கோம். Ask the Lord for rain in the time of the latter rain. எனக்கு அது எப்படி பைபிள் அதை எப்படி எழுதுறாங்கன்னா, பின்மாறி காலத்தில் மழைக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கன்றார். ஆமென். எங்க இன்னைக்கு மழை பெய்ய போது, மழை சீசனு, எல்லா சூழ்நிலையும், ஏன் வெதர் ரிப்போர்ட்டே சொல்லுது இன்னைக்கு 50 சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுதுன்னு எல்லாமே சொல்லி எல்லாம் ரெடியா இருக்கு, மழை மேகம்லாம் ரெடியா இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, மழை காலம் வரும்போது மழைக்காக ஜெபம் பண்ணுங்கன்றார். புரியுதாங்க ஏதாவது உங்களுக்கு? இப்படிதான் சொல்ற. Ask the Lord for rain in the time of the latter rain. பின்மாரியின் மழைக்காலத்தில் மழைக்காக நீங்க என்ன செய்யுங்க? எங்க மழை தான் பெய்யும் தெரியுங்க, பெய்ய போதுங்க. ஆனா சொல்ற, மழை பெய்ய போதும் தெரிஞ்சாலும் பின்மாறி காலம் வரும்போது நீங்க சில விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணணும்ன்றார். எல்லா நாளும் ஜெபம் பண்ணோம், விடாமல் ஜெபம் பண்ணோம், டெய்லி ஜெபம் பண்ணோம், எல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆனா ஒரு ஜெபம் ரொம்ப முக்கியமான ஜெபம், தேவனுடைய காலங்களை புரிந்து ஜெபிக்கிற ஜெபத்தின் ஞானம் கர்த்தர் சபைக்கு தருவாராக. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Then the Lord says, the Lord, அவ நீங்க ஜெபிக்கணுமா? என்ன ஜெபம்? பின்மாறி காலத்தின் மழைக்காக நீங்க ஜெபம் பண்ணோம். The Lord will make flashing clouds. நான் மின்னல் அடிக்கும் இடியுடன் கூடிய மேகங்களை அனுப்பி, and he will give them showers of rain. அதுக்கப்புறம் அவர் மழை துளிகளை அனுப்புவாராம். and grass in the field for எல்லோருக்கும் தேவையான வயலின் புல்லை நான் முளைக்க செய்வேன். ஒரு அலையில சொல்ல, give me an NIV and I'll close. Ask the Lord for rain in the rain season, springtime. மாரி காலத்தின் மழைக்காக நீங்க வேண்டுதல். மழைக்காலத்தில் மழை வரும்னு தெரிஞ்சாலும் நீங்க காலம் புரிஞ்சு இருக்கீங்களா? அதாங்க பெய்யுங்க அப்படின்னு இருக்கக்கூடாதான். அது பெய்ய போது பெய்யும். ஆனா அந்த பெய்யுற நேரத்துல சிலதெல்லாம் கேட்டதாங்க கர்த்தர் தருவார். ஆனா அத காலம், ஓகே நான் வரேன், நாங்க வரேன். இட் இஸ் the Lord who sends the thunderstorms. இங்க யூஸ் பண்ண NIV வார்த்தை நீங்க கேட்கணுமா? பின்மாரி காலத்தின் மழை கேட்கணும். அப்பொழுது கர்த்தர் தண்டர் ஸ்டார்ம்ஸ், இடியுடன் கூடிய புயல் மழை போல நான் தருவேன். இடி மின்னல், 2 முறை அந்த வார்த்தை, இடி மின்னல். ஆமென். அப்படிப்பட்ட மழையை தருவேன். He gives showers of rain to all people and the plants of the field to everyone. Interesting. As for rain before the latter rain. So ஆண்டவர் என்ன ப்ராஃபஸி இங்க ஜக்கரியா மூலம் கொடுக்கிறார்னா, ஒரு மறுசீரமைப்பை நான் இஸ்ரவேலுக்கு கொடுக்க போறேன், ஒரு ரெஸ்டோரேஷன் கொண்டு வர போறேன். மீண்டும் என் ஜனங்களை ஆதி நிலைக்கு திருப்ப போகிறேன். 2 காரியத்தை இந்த பேசேஜில் நம்ம கவனிக்கணும். 1,
ஒன் காட்ஸ் டைமிங், ஒன்று தேவனுடைய சமயம், அது டைம் ஆஃப் த லேட்டர் ரெயின், பின்மாரியின் காலம், பின்மாரியின் சமயம். ஸோ சபையாகிய நமக்கு, தேவ மனிதர்களாய் விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு பின்மாறி மழையின் காலத்தை அறிந்து கொள்ளுகிற ஞானம் நமக்கு தேவை. நம்பர் 2, நான் எங்கேயும் போல அங்கே இருக்கிறேன். நம்பர் 2, நம்ம கேட்கணும். ஆமீன். ஸோ 1 காலம், 2 ஜெபம். இது ரெண்டையும் செக்கரியா 10:1 சுட்டி காட்டுகிறது. 1 இஸ் டைமிங் ஆஃப் காட். நான் சபைக்கு பேசுறேன் நினைக்கிறேன், எழுப்புதல் துணியோடு இதயத்தில் வாஞ்சி உள்ளவர்கள் தான் இந்த செய்தியை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 இஸ் காட்ஸ் டைமிங், 2 இஸ் அவர் ஆஸ்கிங். நேரமும் கேட்பதும், இந்த அவருடைய சமயமும் பின்மாறி சமயமும் நம்முடைய கேட்கிறதும் சரியா இருந்துச்சுன்னா கர்த்தர் தரப்போகிற மழை இடிமின்னலா இருக்குமா. தண்டர் ஸ்டார்ம்ஸ், தண்டர் அண்ட் லைட்னிங், இடியும் மின்னலும் கொண்டு இருக்கும். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி, வாவ், தமிழ் பைபிள்ல மின்னல்களை உண்டாக்கி லைட்னிங் தரவேன்றார். லைட்னிங் ஒன்று வந்துச்சுன்னா தண்டர் கூட வரும். மழை காலத்துல நம்ம இருந்திருக்கோம், ஒரு லைட் இப்படி வர்ற மாதிரி இருக்கும் மின்னல், அந்த மின்னலுக்கு பின்னாடி வர்றது சத்தமான இடியின் சத்தம். 10-15 நாட்களுக்கு முன் பீகாரில் மழை பெய்த போது இடி மின்னல் தாக்கி 83 பேர் ஒரே நேரத்தில் மரித்து போன செய்தி நீங்கள் கண்டிருப்பீர்கள். அவ்வளவு பயத்துக்குரிய, மிரட்டக்கூடிய, சத்தம் உள்ள, வல்லமையுள்ள ஒன்றுதான் தண்டர் ஸ்டார்ம். ஆமேன், இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமேன். ஸோ ரெய்னி சீசன்ல சீசன் இருக்கு, காட்ஸ் டைமிங் அண்ட் 2 இஸ் காட்ஸ் ஆஸ்கிங். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன தெரியுமா சொல்றாரு அவரு? when you see the time has come for the latter rain, பின்மாறி காலத்தின் மழைக்கு நேரமாச்சு, மழை பெய்ய போது, கண்டிப்பா பெய்ய போதுன்னு தெரியும் போது நீங்க எல்லோரும் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும். நீங்க கூப்பிட்டீங்கன்னா இந்த சீசன் ஆஃப் ப்ரேயர்ல, இந்த ஜெப காலத்துல, இது வரையும் ஜெபம் பண்ணாத ஜெபம்லாம் நம்ம இந்த 50 நாள் பண்ணியிருக்கோங்க. குட் சீசன் ஆஃப் ப்ரேயர், லேட்டர் ரெயின் சீசன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த காலத்தில் நம்ம தேவ தயவை கேட்க வேண்டும். பின்மாறி வருது அப்படின்னா அறுவடை வரப்போகுதுன்னு அர்த்தம். சபையில் ஆத்துமாக்களின் அறுவடை, தேசத்திற்கு. என்னை கேட்கிறவர்ல இந்த நேரம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அலப்பிக்கிட்டு இருக்கிற நேரமே அல்ல இது. நான் நம்புகிறேன் பின்மாறி கண்டிப்பா சபைக்கு வரப்போகிறது. இந்த நேரத்தில் தேவ தயவை கேளுங்கள். ஒரு பெரிய டர்ன் அரவுண்ட் கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஸோ ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை ஃபேவர் பண்ணுகிறேன் அன்று சொன்னாரே சங்கீதத்தில், சியோனுக்கு எழுந்தருளி தயை பாராட்டுகிற என் முன் குறிக்கப்பட்ட வேலை வந்தாயிட்ட மாதிரி பின்மாறி காலம் வருது. ஆனா நீங்க ஒன்று செய்யணும், நீங்க ஜெபிக்கணும். ஆமென். யூ மஸ்ட் ப்ரே, அண்ட் when you pray, நான் கொண்டு வரப்போகிற தயவினால மிகப்பெரிய மாற்றங்களை உலகத்திலும் ஏற்படுத்துவேன், சபையிலும் ஏற்படுத்துவேன். சபை என்பது ஒரு கட்டிடம் அல்லங்க. அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உலகத்திலும் மாற்றுவார், உங்க வாழ்க்கையிலும் மாற்றுவார். நான் நம்புகிறேன் இது ஒரு டர்ன் அரவுண்ட் சீசன். நான் நம்புகிறேன் இந்தியாவை கர்த்தர் உயர்த்த போகிறார். நம் அரசாட்சியாளர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாராக. நான் நம்புகிறேன் இது சபையினுடைய அடுத்த பொற்காலம். நான் நம்புகிறேன் இந்த சபையினுடைய அடுத்த அறுவடையின் காலம். ஆனா நம்ம ஒன்றை செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆமென். நாம் கடந்து போகிற இந்த பேண்டமிக்ல, இந்த சீசன்ல, இந்த பேண்டமிக் சீசன்ல குளோபல் ஷிஃப்டிங் ஏற்பட்டு ஏற்பட போகுது. உலக அளவில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. பவர் ஷிஃப்டிங் ஏற்பட போகிறது. உயர்ந்திருக்கிற சிலருடைய செல்வங்கள் தாழ்ந்து இருக்கிறவங்க கிட்ட போக போகுது. பெரிய சூப்பர் பவருங்கெல்லாம் சிலது அசைஞ்சு நிற்க போகுது. சைனா ஆல்ரெடி அசைஞ்சு நிற்குது பாருங்க. ஒரு பேண்டமிக்ல குளோபல் எக்கானமியிலிருந்து குளோபல் பவர் ஷிஃப்ட் ஆக போகிறது. எல்லாரும் சைனாவை ஒரு சூப்பர் பவரா பார்த்த நாள் போய் இன்னைக்கு எல்லோரும் சேர்ந்து சைனாவை குற்றம் சொல்லுகிற நாளை பார்க்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் சில மாதங்களில் குளோபலா ஒரு பெரிய ஷிஃப்டிங்கை கர்த்தர் ஏற்படுத்த போறார். பாஸ்டர், நீங்க குளோபல் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இங்க சோத்துக்கு வழி இல்லாம உட்காந்துருக்கேன், எனக்கு ஏதாவது சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், நாமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த காலத்தில், இந்த பேண்டமிக் சீசன்ல நிறைய எளியவர்களை கர்த்தர் உயர்த்த போகிறார் என்பது என்னுடைய ஜெபம்.
மிக ஏழைகளா இருந்த நிறைய பேர் கையில கர்த்தருடைய பவர் ஷிஃப்டிங் ஏற்படுத்துவார் என்பது என்னுடைய ஜெபம். ஒன்றுமில்லாமல் தள்ளப்பட்டவர்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். டிஸ்அட்வான்டேஜ்டா இருந்த தேவ ஜனங்களை கர்த்தர் தம்முடைய காருண்யத்தால் அட்வான்டேஜ் பண்ண போகிறார். இருக்கீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நான் நம்புகிறேங்க. எனக்கு இது ஒரு ஜெபம், இதனுடைய வேண்டுதல்ங்க. கர்த்தர் ஏழைகளை நம்ம தேசத்துல உயர்த்த போறார். It's a time to pray. ஆமென். எப்படி அந்த ஜெபத்தை அவர் how we will answer that prayer? என் தயவை கேளு, மழை காலத்துல என் மழையை கேளு, என் ஆசீர்வாதத்தை கேளு. This is how I will bring the answer. நான் உங்களுக்கு பதில்களை கொண்டு வருவேன். எப்படி கொண்டு வருவேன்றாரு? இருக்கீங்களா? சக்கரையா 10:1 இருங்க. என்னிடத்துல மழையை கேளுங்க, பின்மாறி மழை வரும்போது என்கிட்ட மழையை கேளுங்க, நான் உங்களுக்கு மின்னல்களை உண்டாக்கி மழையை தருவேன்றார். ஆண்டவர் சொல்றார், I will make flashing clouds, I will make thunderstorms, and then I'll give you showers of rain, and there shall be grass in every field, everyone's field. எல்லா நிலத்திலும் நான் கனியை தருவேன்றார். ஸோ பின்மாரியின் நேரம், தேவன் நமக்கு தயை பாராட்டுகிற நேரம், தேவன் எளியவர்களை உயர்த்த போகிற நேரம். சுவிசேஷமே எளியவர்களுக்கு தாங்க. கேட்கிறோம் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தான் கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தாராம். எளியவர்களை உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பேண்டமிக்ல கர்த்தர் ஷிஃப்ட் பண்ண போறாருங்க. நிறைய சபைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார், ஊழியர்களை கர்த்தர் உயர்த்தி நிறுத்த போகிறார், சலசலப்புகள் ஓய போகிறது, வெற்றி நீங்கள் காண்பீர்கள். ஆமென். ஸோ பின்மாரி காலத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். எப்படி பதில் தருவேன் அப்படின்றத நான் பார்த்தா, இடி மின்னலோடு மழை தருவேன்றார். பின்மாரி காலம், பின்மாரி காலத்தில் நீங்கள் என்னிடத்தில் கேட்கணும். பின்மாரி காலத்தில் வேண்டுதல் பண்ணுங்க. ஃபிளாஷிங் கிளவுட்ஸ், லைட்னிங், மின்னல், தண்டர், இடி, இதெல்லாம் முதல்ல கொடுத்து அதோடு கூட மழை வரும். நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு எந்த வருஷம் சரியா ஞாபகம் இல்லை, பயங்கரமான இடி, புயல் காற்று, கூரையெல்லாம் பிச்சிட்டு போகுது, பயங்கர வெளிச்சங்கள், மேலே போய் பார்த்தா பயமா இருக்கு, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்லாம் உடஞ்சி பறந்து போகுது, தண்டர் சவுண்ட். எங்க வீட்டில் இருக்கிற 2 நாய் கட்டில் கடையில் போய் ஒளிஞ்சுக்கிச்சுங்க. சாப்பாடு வேணாம் எது வேணான்னு அவ்வளோ பயந்து போய் ஒளிஞ்சுக்கிச்சு. ஏன்னா பயத்துக்குரிய சத்தம் 2 காரியம், கண்களில் அகோரத்தையும் காதுகளில் பயத்தின் செய்தியையும் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவேன் என்று சொல்லிவிட்டு சொல்றாரு. அதற்கு பின்பு நான் அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவேன். என்னை கேட்கிறவர்களே, நான் இப்படி நினைக்கிறேன், ஒருவேளை நான் சொல்வதெல்லாம் சரின்னு நான் சொல்ல வரலங்க. நான் இப்படி நினைக்கிறேன், இன்றைக்கு என்னுடைய 54 வயதுல நான் கண்டிராத கேட்டிராத பயத்துக்குரிய செய்திகளையும் பார்வைகளையும் நான் அனுதினமும் பார்த்து, நான் ஒரு மருத்துவமனைக்கு போய் ஒரு நிமித்தம் போய் அங்கே நடந்ததெல்லாம் பார்த்த பின்பு சற்று ஊழியத்தில் எவ்வளவு தைரியமா இருந்தாலும் கலங்கக்கூடிய நேரங்கள். இட் இஸ் ஸ்கேரி அண்ட் இட் இஸ் வெரி ஹார்ட் டு ஹியர். ஆமென். கேட்பதற்கு பயமும் பார்ப்பதற்கு கடினமான ஒரு கஷ்ட சூழ்நிலையை நான் பார்க்கிறேன். ஆனால் நம்புகிறேன், இந்த இடி மின்னல்ல கட்டிடங்கள் அசைகிறது, அஸ்திபாரம் குலுங்குற மாதிரி ஒரு சத்தம், எல்லாமே போயிடுமோ என்று நினைக்கக்கூடிய பயத்தின் நேரம். கர்த்தர் சொல்றார், முதல்ல நான் ஃபிளாஷிங் தண்டர் ஸ்டார்ம் அனுப்புவேன், அதுக்கப்புறம் என் மழையை தந்துருவேன்ட்டார். நான் இப்படி சொல்ல போறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் வேண்டுகிறேன். இந்த 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 இடி மின்னலுக்கு பின்னாடி கர்த்தர் நம்முடைய சபைகள் மேல் பின்மாரியின் மழையை ஊற்ற போகிறாரு. டிஸ்அட்வான்டேஜா இருந்த நம்மளை கர்த்தர் அட்வான்டேஜுக்கு கொண்டு வருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? லைட்னிங், மின்னல், ஸ்கேரி இமேஜஸ், பயத்துக்குரிய காட்சிகள், போல்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, ஃபிளாஷிங் கிளவுட்ஸ். நான் முதல்ல எப்படி உங்களுக்கு பதில் தருவேன்? முதல்ல ஃபிளாஷிங் கிளவுட் தருவேன், அதுக்கப்புறம் என் மழையை தருவேன். ஸோ when God's rain come, கர்த்தருடைய மழை வரும்போது அது எப்படி வரும்னா, இருக்கீங்களா? மழை வேணுமா யாருக்காவது? ஒருத்தர் ஆமேன்னு சொல்லல. மழை வேணுமா? பின்மாரி காலத்து மழைக்காக வேண்டுதல் செய்யுங்க. மழைக்காலம் வரப்போது, கர்த்தர் எழுப்புதலை தரப்போறார், சபையை கர்த்தர் விழித்தலை செய்ய போறார், பல காரியங்களை செய்ய போறார், தேவ ஜனங்கள் குறிப்பா எளியவர்களை கர்த்தர் உயர்த்துவார் என்று என்னுடைய ஜெபம். ஆனா அந்த மழைக்கு முன்னாடி நான் உன்னை செய்வேன்றாரு, நான் தண்டர் ஸ்டார்ம் தருவேன்றார். பயத்துக்குரிய காட்சியையும் கேட்பதற்கு கலங்கக்கூடிய அஸ்திபாரங்கள் குலுங்கக்கூடிய இடி மின்னல் வரும். ஆனா அது கொடுத்த பின்னாடி நான் உங்களுக்கு ஒரு மழையை தருவேன். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். இந்த கொரோனா சீசனை நம்ம தாண்டணும்.
இடி மின்னல் பயங்கரமா வெளியே இருக்கும்போது பைத்தியக்காரத்தனமா கொடை எடுத்துட்டு போய் மாட்டிக்காதீங்க. பீகார்ல 83 பேர் இடி மின்னல் தாக்கி இறந்து போனார்கள். இந்த இடி மின்னலின் நேரம் எதற்கு தெரியுமா? அந்த சத்தத்தையும் அந்த காட்சியும் காணும்போது நம்ம மறைவிடத்துக்குள்ள கொஞ்ச நேரம் மறைந்து இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா அடுத்த அறுவடையை காணணும்னா நம்ம உயிரோடு இருக்கணும். நான் என் ஜெபம், ஒரு பக்கத்தில் 1000 பேரும் மறுபக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் இது உங்களை அணுகாமல் என் நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்கிறபடினால் உங்களை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன், உன்னதமானவரின் சிறகின் மறைவு உங்களை பாதுகாத்து இருக்கீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவருடைய ப்ரொடெக்ஷன் உங்க மேல இருப்பதாக ஆமீன் சொல்லுங்களேன். So when the rain comes, it comes in an atmosphere of shaking. மழை வரப்போகுது. நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க, நீங்க ஜெபம் பண்ணணும். மழை வரும், பின்மாறி மழை வரும். ஆனா வர்றதுக்கு முன்னாடி நீங்க காண்றதும் கேட்கறதும் கடினமா இருக்கும். ஒரு இடி மின்னல் இருக்கும், ஒரு ஸ்கேரி சீசன் இருக்கும், ஒரு அசைவின் நேரம் இருக்கும், அஸ்திபாரம் குலுங்குகிற ஒரு சமயம் வரும். பட் in the midst of that, இது நடுவுல, இந்த அகோரமான இடி மின்னலின் நடுவுல என்னுடைய தயவை நான் உங்க மேல ஊற்றுவேன். எல்லார் நிலங்களிலும் கர்த்தர் வயலில் புல்லுகளை முளைக்க செய்ய போகிறார். உங்கள் வயல்கள் பூத்து குலுங்க குறிப்பாக என் சத்தத்தை கேட்கிற எளியவர்களை பார்த்து சொல்றேன். நீங்கள் ஏழ்மையில் வாழ்ந்த காலத்திலும் பைபிளை பிடித்து கொண்டு தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தேன், இடுப்பின் மேல் பாரத்தை இறக்கி வைத்தார்கள், கடினப்பட்டேன் என்று சொன்ன உங்க எளியவர்களை பார்த்து சொல்றேங்க, நான் ஜெபிக்கிறேன், வேண்டுகிறேன், கர்த்தர் உங்களை விசாலத்தில் வைக்க போகிறார். ஆமென். What you hear and what you see is very frightening. நம்ம கேட்பதும் காண்பதும் கடினமாக, பயத்துக்குரியதாய், இதயம் கலங்கக்கூடியதாய். நேத்துக்கு இருந்த பாஸ்டர் இன்னைக்கு இல்லைங்க. மலை போல நமக்கு தோன்றியவர்கள் நம்மை விட்டு மறைந்து போய் கொண்டிருக்கிற காட்சி என் இதயத்தை சற்று நெகிழ செய்கிறது. அப்படிப்பட்ட பயத்து நேரத்தில் எனக்கு கர்த்தர் எனக்கு சொல்ற மாதிரி நான் சந்தோஷப்படுகிறேன், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் சொல்றாரு, இந்த இடி மின்னல் சத்தமும் இந்த 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 தண்டர் ஸ்டாமும் நான் ஜெபத்திற்கு பதிலாக தருவேன். ஆனா இதுக்கு பின்னாடி வரப்போவது என்னுடைய தயவின் மழை. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் சபையை உயர்த்த போறார்? என் சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் உயர்த்த போறார். ஆமென். Flashing systems, flashing lightning, and then I will give you the rain after the shaking, after the hard time, after the tough season. My rain will come, and then says there will be grass in every field. எல்லா வயலிலும் புல்லு நிறைஞ்சிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென். நீங்க பயத்தோடு இருக்கும்போது, சுற்றிலும் பல செய்திகளை கேட்டு கலங்கும் போது, ஆமென், அவங்களுக்கு இருக்கிற டெக்னாலஜி உங்களுக்கு இல்லை. ஆமென். எகிப்துக்கு இருக்கிற நீல நதி உங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு இருக்கிற ஆள் பலம் உங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு இருக்கிற சேனை பலம் உங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு இருக்கிற பயங்கரமான சிஸ்டம்ஸ் உங்களுக்கு இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒன்று வச்சிருக்கேன், அது என்னுடைய பின்மாறி. அதனால தான் நான் சொன்னேன், அவங்கள காட்டிலும் நீங்க டிஸ்அட்வான்டேஜா இருக்கீங்கன்னு நீங்க கலங்கக்கூடாது. எளியவர்களை கர்த்தர் குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களோடு அமர வைக்கிற ஒரு நேரம் வரும் என்று நான் நம்புகிறேன். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? புதிய வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். புதிய வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். இது நம்முடைய டர்ன் அரவுண்ட் சீசன். அதனால மீண்டும் சொல்லுகிறேன், இதை நம்ம கடந்து போகணும். இந்த வார்த்தைக்கு ஜெபத்தோடு ஒரு ஆமீன் சொல்லிடணும். ஒருத்தர் கூட இந்த சீசன் மறிச்சு விடக்கூடாது. இந்த லைட்னிங், இந்த தண்டர் ஸ்டாம் அனுப்பப்படுகிற அந்த நேரத்தில் இந்த அகோரத்தின் கீழ் ஒருவரும் மடியாமல் இந்த கொரோனாவுக்கு பின்வரும் செழுமையான சபையின் எழுப்புதல் காலத்தை காணாமல் ஒருவரும் மறித்துவிடக் கூடாது. உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் தெய்வமே என்று நான் வேண்டுகின்றேன். ஒரு சொல்ல மாட்டீங்களா? எல்லோரும் பயத்தின் காட்சிகளை காணும்போது நீங்க கொஞ்சம் வீட்டுக்குள்ள மறைஞ்சிக்கிட்டு இடி மின்னல சிக்காம ஸ்கிரீனை தள்ளி டெய்லி கொஞ்சம் ஓரமா வந்து எட்டி பாருங்க. உங்கள் வயல்களில் புல்லுகள் பூத்து குலுங்கி வளர்கின்றன. God is going to give you everything you need. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ரெண்டு இங்க என்ன பார்க்குறோன்னா, போன மாசம் கூட ரோட்ல அந்த பக்கமா போகும்போது காஞ்சு போன ஒரு நிலம், அதுல ஒன்றும் காணும், எல்லாம் காஞ்சி இருக்குது, சாதாரண தரையா இருந்துச்சு. ஒரு இடி, ஒரு மின்னல், அது ஒரு 2-3 நாள் 50 நாள் ஏதோ ஒன்று 2-3 நாள்
அதுக்கப்புறம் மழை பின்மாறி ஊத்திட்டாரு. அடுத்த மாசம் அந்த ரோட்ல போனா இடம் தெரியாம போச்சுங்க. ஏன்னா அந்த காஞ்ச நிலம் அழகாக பச்சை பசேர்ன்ற புல்லோடு நிறைஞ்சு நிக்குதுங்க. என் கேள்வி என்னன்னா, போன மாசம் அந்த வழியா போனேனே, நீ காஞ்சிருந்த நிலமாச்சே, உன்னில் ஒரு பச்சை கூட நான் பார்க்கலையே. ஆனா மழை பெஞ்சு 1.5 மாசம் பின்னாடி அந்த வழியா வரேன், என் டயரெல்லாம் செடியில இடிக்குதே, எங்கிருந்து வந்த நீ? என்ன நீங்க ஒரு முறை ஒன்றா பார்க்கல, நான் ஆழமா பேசிட்டு இருக்கேன் சபைக்கு, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? போன மாசம் காஞ்சு போயிருந்த நீ, வந்தது ஒரு இடி, வந்தது ஒரு பயத்துக்குரிய மின்னல், வந்தது ஒரு அழகான மழை. அதற்கு பின்பு ஒரு மாசத்துக்கு அப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் அந்த ரோடு வழியா போனா அந்த ரோட் சைடெல்லாம் அது வரைக்கும் காஞ்சிருந்த இடத்தில் இம்மாம் பெரிய செடிகள் வளர்ந்திருப்பதை காணுகிறேனே. நான் கையை நீட்டி தொடுகிறேன், தொட்டா சின்னிங்கி நிக்குது. போன மாசம் போன அங்க சினிங்கிய காணோம், இந்த மாசம் அதை இழுத்து ஆடு என்னை தொடு நான் மூடுறேன்னு சொல்லுது. புல்லுகள் ஆடுகின்றன, எல்லாமே காஞ்சு போன இடத்துல எப்படிங்க வந்துச்சு? அப்பதான் எனக்கு கர்த்தர் 3 வார்த்தைகளை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். I want to give you 3 important words to the church and I want to close this message. காய்ந்து போன நிறைய குடும்பங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பின்மாறி மழையின் காலம் வரும்போது ஜெபம் பண்ணுங்க. நான் எப்படி பதில் தருவேன்னா, நான் இடி மின்னலோடு மழை அனுப்புவேன். முதல்ல இடி சத்தம், பயத்துக்குரிய சத்தம், மின்னல், பார்ப்பதற்கு கடினமான காட்சி. ஆனா அதற்கு பின்பு நான் தரும் மழையில் காய்ந்து போன நிலத்தில் அவர் சொல்றாரு ஜெக்கரியா 10:1, உங்கள் நிலங்களெல்லாம் பூத்து குலுங்கி இருக்கும். ஆமென். புல்லுகள் நிறைஞ்சிருக்கும். கேள்விக்கு பதிலோடு 3 points that I want to give you. வேர் எப்படிங்க இது வந்து எங்கிருந்து இந்த புல்லு முளைச்சிச்சு? நான் போன மாசம் முந்தின மாசம் அந்த வயல் வழியா போனேன், அங்க ஒண்ணுமே இல்லையே, இப்போ இந்த புல்லெல்லாம் எப்படி வளர்ந்துச்சு? நம்பர் ஒன் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கடந்த காலத்தில் சிலர் விதைத்த விதைகள் வளர்கின்றன. ஆமென். நம்பர் 1, கடந்த காலத்தில் சிலர் விதைத்து மறந்து போன விட்டு போன விதைகள் மழைக்கு பின்னாடி பூத்து குலுங்கி வளர்கின்றன. உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, நான் சொல்றேன். கடந்த காலத்தில் நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள், விதைக்கப்பட்ட ஐடியாஸ், விதைக்கப்பட்ட முயற்சிகள், விதைக்கப்பட்ட ஊழியத்தினுடைய கடினங்கள், அவர்கள் சோர்ந்தோ தளர்ந்தோ அல்லது காலம் கடந்து தாமதித்து பதில் தராமல் அவர்கள் விதைத்தும் பலன் காணாமல் போனது. ஆனால் இந்த சீசன் ஆஃப் விசிட்டேஷன், பின்மாறி எழுப்புதல் நேரம் வரும்போது நமக்கு முன்னே சென்றவர்கள் விதைத்த விதையின் பலன்கள் திடீரென்று முளைக்க தொடங்கும். சொல்ல மாட்டீங்களா? இப்படி முதல்ல உங்களை பார்த்து ஒரு ரேமா சொல்றேன். நீங்க விதைக்காத விதையின் அறுவடை நீங்கள் அறுக்க போகிறீர்கள். இருக்கீங்களா? நீங்க அதன் கனிகளை புசிப்பீர்கள். நீங்கள் விதைக்கவில்லை, அது அப்புறம் எப்படி முளைச்சது? யாரோ விதைச்சாங்க, யாரோ போட்டாங்க விதைய, அது நடக்காமல் போயிட்டு அவங்க முயற்சி எடுத்தாங்க, அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்க அதன் பலன்களை காணவில்லை, என காலம் கடந்து போயிட்டு. ஆனா திடீரென்று பின்மாறி வந்தபோது அவர்கள் விதைத்த விதையின் பலன்களை, நீங்க விதைக்காத விதையின் அறுவடை நீங்கள் அறுக்க போகிற ஒரு காலம் இந்த பேண்டமிக்கு பின்னாடி வரும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தோடு நான் அறிக்கை செய்கிறேன். ஒரு அல்லேலூயா மட்டும் சொல்லிடுங்களேன். அவர்கள் தொடங்கினார்கள், பலன் காணாமல் சோர்ந்து போனார்கள். ஆனா கர்த்தர் அதை மீண்டும் வளரச் செய்வார். அந்த அவர்கள் விதைத்த விதையின் பலன்களை நீங்க சுதந்திரிப்பீங்க. ஒரு புரிந்து கொள்ள இப்படி சொல்றேன். எங்க அப்பா அம்மா எவ்வளோ ஜெபம் பண்ணி 1959ஆம் வருஷம் ஆவடிக்கு வந்து விதைகளை விதைத்து ஒரு டின் ஷீட்டை கொண்டு போய் தெருவோரங்களில் நின்று, ஆவடியில ஷாவலஸ் மட்டும் இருக்கும்போது எல்லாம் ஒளிமங்கி இருந்த காலத்தில் சுவிசேஷ விதைகள் அள்ளி தூவி விதைச்சாங்களே. அவங்க வாழ்க்கையில கண்டதெல்லாம் கஷ்டம், நஷ்டம், வேதனை, புறக்கணிப்புகள், ஊழியத்தில் பாடுகள், மரித்து போனார், மகிமையில் பிரவேசித்தார்கள். ஆனா அப்படிப்பட்ட கடினங்களை அவர்கள் விதைத்தார்கள். நான் சொல்லட்டுமா, நியூ லைஃப் சர்ச் இன்னைக்கு நம்ம அறுவடையை காணவில்லையா?
கண்ணீரோடு அவர்கள் விதைத்தார்கள், நம்ம எவ்வளோ அறுவடை கண்டோமே. இன்னைக்கு அதை ஒரு ப்ரொஃபெட்டிக்கா உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க விதைக்காத விதையின் அறுவடைகளை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். இப்ப நான் சபையை பார்த்து இப்படி சொல்றேன், சபையே நீங்க விழுத்து எழணும். ஏன்னா நம்முடைய முற்பிதாக்கள் விதைத்தார்கள், தொப்பியில கூழ் வாங்கி குடிச்சு விதைத்தார்கள், பாதரட்சை இல்லாமல் நடந்து விதைத்தார்கள், ஒரு தோல் பைய போட்டுக்கொண்டு தெரு தெருவா அலைந்து சுவிசேஷத்தை விதைத்தார்கள், சாணிய கரைச்சு மேல ஊத்துனாங்க, வெட்டி சாகடித்தார்களே, எவ்வளவோ துன்பங்களை கண்டும் சுவிசேஷ விதைகளை விதைத்தார்களே. நான் சொல்றேங்க, நம்ம விதைக்கல, அவங்க விதைச்சாங்க. ஆனா பின்மாறி வரும்போது நம்ம அறுவடை காண்போம். நம்ம முற்பிதாக்களுக்கா எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுவீர்கள்? அவர்கள் விதைத்து அதன் பலன்களை காணாமல் போயிருக்கலாம், ஆனா அவர்கள் விதைத்த ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களாங்க? ஏன்னா நான் பிறந்தது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அல்ல, நான் பிறந்தது ஜெனனி ஹாஸ்பிட்டல் அல்ல, நான் பிறந்தது ஹெல்த் சென்டர் அல்ல, நான் பிறந்தது ஒரு ஓலைக்கொட்டாய் சர்ச்சில். என்னை தாயிந்தெடுத்தது அங்கிருந்து நான் ஊழியத்தை கண்டு வளர்ந்தவன் என்பதனால் சொல்லுகிறேன். நான் விதைக்கல, அவங்க விதைச்சாங்க. அவங்க விதைச்ச, நான் விதைக்காத விதையின் அறுவடைகளை இந்த பின்மாரியில் சபை அறுவடையை காணும். என் சத்தத்தை கேட்கிறவங்களை பார்த்து சொல்றேங்க, இந்த பேண்டமிக்கு பின்னாடி there is going to be a great harvest. நான் ஜெபிக்கிறேன், அப்படி ஜெபிக்கிறேன். நாம சொல்ல மாட்டீங்களா, ஒரு பெரிய அறுவடை நீங்க தரணும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆனா அந்த விதை நான் விதைத்ததில்லை, யாரோ விதைச்சாங்க, அவங்க அறுவடை காணல, நீங்களும் நானும் காண்போம். நன்றி உள்ளவர்களாகவே இருப்போம். ஆமென். நம்பர் டூ, இந்த ஃபிளாஷிங் கிளவுட், ஸ்கேரி சைட், ஒரு கடினமான காலம், இடிமின்னலுக்கு பின்னே மழையை தர வேண்டார். இந்த மழையில் எங்கிருந்து இந்த அறுவடை, இந்த புல்லு வந்துச்சுன்னா, நம்பர் 2, நீங்க விதைச்சீங்க, ஆனா அது பலன் தரல. ஆனா இந்த பின்மாரியில் நீங்க விதைச்சு பலன் கிடைக்காமல் மறந்து போனதை கூட கர்த்தர் முளைக்க செய்வார். நீங்க புரிஞ்சிருந்தா எவ்வளவு ஆமென் சொல்லிருப்பீங்க. நீங்க விதைச்சு நீங்க அறுவடை காணாமல் தாமதத்தில் தோல்வியை கண்டு இனி இது உருப்படாதுன்னு ஓரங்கட்டின பல விஷயத்தையும் கர்த்தர் மீண்டும் உங்க வாழ்க்கையில் இந்த மழையின் கீழே முளைக்க செய்வார். விசுவாசம் உள்ளவங்க தான் என் கீழே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காலத்தில் ஊழியத்தில் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யூ ஹேவ் சோன், நீங்க விதைச்சீங்க, ஆனா நீங்க மறந்துட்டீங்க. 20 வருஷம் முன்னாடி, 30 வருஷம் முன்னாடி பயங்கரமான ஊழிய பிரகாசத்தோடு, குடும்பத்தின் உயர்வுக்காக, தொழிலின் முன்னேற்றத்திற்காக, சபை இப்படியெல்லாம் இருக்கணும் என்ற ஏக்கத்தோடு என்னை கேட்கிற ஊழியர்களை பார்த்து இப்படி சொல்றேன், கண்ணீரோடு அந்த நாட்களை விதைச்சு, நீங்க விதைச்சிங்க. முதல்ல முற்பிதாக்கள் விதைச்சாங்க, அதுக்கப்புறம் நீங்க விதைச்சிங்க. ஆனா விதைச்சு அறுவடை காணல, தாமதமும் கஷ்டமும் தோல்வியும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில விதைச்ச அறுவடை நீங்கள் காணாமல் போயிட்டீங்க. ஆனா சொல்றேன், பின்மாறி காலத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க. ஏன்னா நீங்க விதைச்சு மறந்து போன சில விதைகள் கூட இந்த மழையில் மீண்டும் கர்த்தர் முளைக்க செய்வார் என்று அறிவிக்கின்றேன். இருக்கீங்களா? What you sowed and you forgot in this season is going to bring up a big harvest. நீங்க இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு மறந்து போனது கூட எழுந்து நீங்க சாதிக்கிற பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று நான் நம்புகிறேன். சபைக்கு ஒரு பெரிய எதிர்காலம் வருகிறது. ஆமென். பாஸ்டர்களுக்கு ஒரு பிரகாசமான, நான் சொல்வது செல்வ எதிர்காலம் அல்ல, ஊழிய எதிர்காலம். கர்த்தர் எங்களுக்கு 20 கார், ஒரு காரே ஒழுங்கா ஓட்ட நேரம் இல்லை. இப்போ 4 மாசமா 5 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஆமென். எதுக்குங்க காரு? நானே தெரியாம சிலதெல்லாம் சொல்லிட்டு போய் நான் மாத்திக்கிட்டு இருக்கேன். 20 கார்லாம் வாங்கி வச்சாங்க பாருங்க, ஒன்னு கூட ஓடலங்க. டெய்லி பேட்டரி போகாம இருக்க ஆன் பண்ணிட்டு இருக்கோம். கார் தேவையில்லை, ஊழியம் தேவை. அங்க போய் சேர்வதற்கு ஒரு வாகனம் போதும் என்று நினைக்கின்றேன். சொல்லும் வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்க. சர்ச் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர். போதகர்களே, இதுக்கு பின்னாடி நான் ஜெபிக்கிற உங்க ஊழியம் ஒரு எதிர்காலம், ஒரு ஃபியூச்சர். எல்லாத்த விட என் சபையும் என் சபைக்கு அப்பாலும் உள்ளவர்களை பார்த்து சொல்றேன், எளியவர்களே, உங்களை கர்த்தர் இதுவரை உயர்த்தாத விதத்தில் உயர்த்துவாராக. ஏழைகளை கர்த்தர் வாழ வைப்பார். எளியவனை என்றும் அவர் மறப்பதில்லை. சுவிசேஷமே எளியவனை வாழ வைக்கதானே. விதைச்ச பழைய விதைகள், பிரதர் சிஸ்டர், என்னைக்கோ தொடங்கின, அதெல்லாம் எப்பயோ விட்டுட்டேன், என்னால முடியாது. அந்த அரிசி கடை கர்த்தர் மீண்டும் தூக்கி கொண்டு வருவார். அந்த ஊழியம், அந்த சபை, அந்த எதிர்காலம் மீண்டும் பிரகாசிக்க செய்யும்.
what God will do with things you thought you will never do again. இனி என்னால செய்ய முடியாது என்று தூக்கி எறிஞ்ச பல விஷயமும் இந்த மழைக்கு பின்னாடி நான் நம்புகிறேன் உங்களுக்கே புரியாத விதங்களில் கர்த்தர் அதை மீண்டும் கனி கொடுக்க செய்வார். நம்பர் 3 எங்கிருந்து இந்த புல்லு முளைக்குது அப்படின்னு மூணு வார்த்தை பேசுறேன்னு சொன்னேன். எங்கிருந்து இந்த புல்லெல்லாம் வயலில் வந்தது மழை பெய்த போது? நம்பர் 3, 1 முற்பிதாக்கள் அவங்க விதைச்சாங்க, அது முளைக்கல, ஆனா இந்த மழையில் அது முளைச்சது. 2 நீங்க விதைச்சு பல வருஷம் முன்னாடி நீங்க விதைச்சு மறந்து போனதை கர்த்தர் முளைக்க செய்வாரு. நம்பர் 2. நம்பர் 3, இந்த சீசன்ல கர்த்தர் சொன்னார் உங்களுக்கு என்ன 2 மழையை தரும், ஒன்று முன்மாறி இன்னொன்று பின்மாறி. இந்த காலத்தில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பாஸ்டர் 2020 வேஸ்டா போச்சு, கவலைப்படாதீங்க. தொடங்கும் போது 2020 முன்மாறி மாறி நீங்க தொடங்குனீங்க. நடுவுல இடிமின்னல், காதுகளுக்கும் கேட்பதற்கு பயத்துக்குரிய செய்தி. ஆனா இடிமின்னலுக்கு பின்னாடி நான் தரப்போவது மழை. அந்த மழையில் இந்த காலத்தில் நீங்க விதைத்த விதையின் பலன்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? Get ready to sow. Seeds you planted in this season will begin to sprout. It will work out. God will give rain upon it. நீங்க இந்த காலத்தில் கஷ்டத்தோடு இந்த பேண்டமிக் சீசன்லையும் நீங்க அதுக்கு முன்னாடியும் விதைச்சு ஐயோ என்று கலங்கி நிற்கிற காரியங்கள் மேல ஒரு பெரிய அறுவடையின் மழையை கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றுவாரு. தண்டர் அது நிற்காது, அது கொஞ்ச நேரம்தான். இடி மின்னல் அப்படியே 50 நாள் இடி மின்னலா இருக்குமா? இருந்த வரலாறே இல்லைங்க. இயற்கையில் இடி வரும், மின்னல் வரும், சில அசைவுகள், சில மரணங்கள், சில அகோரங்கள். ஆனா இடி மின்னலுக்கு பின்னாடி வருவது அழகான 5 நாள் மழை. அதற்கு பின்னாடி வருவது அறுவடை. கர்த்தர் சொல்றாரு பின்மாறி வரும்போது என்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்ல மாட்டலாம், கேட்காம இருந்துடாதீங்க. ஆமென். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார்னு நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். ஆகையால் ஜெபிப்பதற்கு நீங்க என்ன செய்யாதீங்க, மறக்காதீங்க. ஜெபத்தில் பல வகை உண்டுங்க. டெய்லி ஜெபம், பாதுகாப்பு ஜெபம், இடைவிடா ஜெபமான ஒரு ஜெபம், நேரம் புரிந்து ஜெபிக்கிற ஜெபம். அண்டர்ஸ்டாண்டிங் தி டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ் ஆஃப் காட். நீங்க ஜெபிக்க வேண்டும். God will preserve all of us. இன்னைக்கு இதுதான் என்னுடைய கடைசி ஜெபம். கர்த்தாவே, இந்த சத்தம் கேட்கிற இந்த ஜனங்கள் எல்லாரையும் டேடி நீங்க பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா மழைக்கு பின்னாடி அறுவடை கண்டிப்பா இருக்கு. அந்த அறுவடையை சுதந்திரிக்கணும். இப்படி சொன்னா, I want everyone, my prayer, my desire, my decree, my confession, my deep desire that everyone that listen to this voice, including my enemies, amen, may live alive to see post COVID revival. கோவிடுக்கு பின்னாடி வரப்போகிற எழுப்புதலை காண இந்த சத்தம் கேட்கிற யாவரையும் கர்த்தர் உயிரோடு பாதுகாத்துக் கொள்கிறார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று பவுலோடு முழங்கி சொல்லி நான் வேண்டுகிறேன், எங்கள் ஜனங்களை ஜீவனோடு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மரணத்தை எங்க வீடுகளை விட்டு தூரமா வச்சிடுங்க. மரணங்கள் ஊழியக்கார் வீடு வரைக்கும் வந்தாயிட்டு யாரையும் தொடாம பாதுகாத்து போஸ்ட் COVID-19 ரிவைவல், போஸ்ட் COVID-19 சேஞ்சஸ் என் ஜனங்க காணணும். அதனால உயிர்கள் பறிக்காமல் பாதுகாத்து கொள்ளும் கர்த்தாவே என்பது இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் ஜெபம். கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வாராக. எப்பொழுதெல்லாம் டிசாஸ்டர் வந்ததோ, எப்பொழுதெல்லாம் பேரழிவுகள் வந்ததோ, அப்பொழுதெல்லாம் பெரும் வளர்ச்சியை கண்டிருக்கின்றோம். நேச்சுரல் வேர்ல்ட்லையும் சரி, தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலும் சரி. ஆஃப்டர் டிசாஸ்டர் கிரேட் growth. வியட்நாமை அழித்தார்கள், வியட்நாம் இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. ஜப்பானை முற்றிலும் அழித்தார்கள், இன்னைக்கு ஜப்பான் உலக அரங்கில் பிரகாசித்து தானே நிற்கிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களை சிங்க தோள்களிலும் வெயிலிலும் தூக்கி போட்டு அறுத்தும் கொண்டும் சிலுவையில் நேராகவும் தலைக்கீழாகவும் அடித்து சிதற வைத்து கொன்றார்களே. அதனால் என்ன ஆயிற்று? இன்னைக்கு வரைக்கும் திருச்சபை வளரவில்லையா? ஒரு டிசாஸ்டருக்கு பின்னாடி தான் நிலையான மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இங்க ஒன்று சபைக்கு சொல்ல விரும்புகிறேன். எழுப்புதல் என்பது பரவசம் மூட்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டுமல்ல, அது பரவசம் மூட்டும் ஆராதனை தான். எழுப்புதல்னு ஒன்று வரும்போது
அது நிலையான மாற்றங்களை சமுதாயத்தில் ஏற்படுத்திவிடும். நாட் அ ஸ்பிரிட்டட் சர்வீஸ். எல்லாரும் குதிச்சாங்க பாஸ்டர், பயங்கரமா இருந்துச்சு ஆராதனை, பரவசமா இருந்துச்சு. அது பரவசமான ஆராதனை தான், அந்த எழுப்புதல் அல்ல. எழுப்புதல் வரும்போது அது சபை வரைக்கும் அல்ல, அது கம்யூனிட்டிக்குள்ள, அது சமுதாயத்துக்குள்ள வேரூன்றி பாய்ந்து நிலையான அஸ்திபாரங்களை அமைத்து விடும். அப்படிப்பட்ட எழுப்புதல் இந்தியாவுக்கு வரும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த டிசாஸ்டருக்கு பின்னாடி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். We must live alive to see the post-COVID world. கொரோனாக்கு பின்னாடி ஒரு உலகம் பெரிய வல்லமை ஷிஃப்டிங்கோட, எக்கானமி எல்லாம் கொஞ்சம் கர்த்தர் கைமாற செய்து மகத்துவத்தோடு உயரப்போகிற நெக்ஸ்ட் சீசனை காண்பதற்கு கர்த்தர் உங்களை ஜீவனோடு காத்துக் கொள்வாராக. உங்களை பார்த்து இப்படி ரேமா சொல்ல விரும்புகிறேன், உங்க சிறந்த அறுவடை வருதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்க சிறந்த குடும்ப வாழ்க்கை வருதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதாவது இருக்கிறத நல்லா. ஆமென். ஒரு மழையை அனுப்பி உங்களை வாழ வச்சு கர்த்தர் அழகு பார்ப்பார், உங்களை கைவிட மாட்டார். நீ வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஜெபம் பண்ணுங்க. நேரங்கள் புரிந்து நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். எகிப்துக்கு ஒரு டெவலப்டு சிஸ்டம் இருக்கு, அவங்களுக்கு மழை தேவையில்லை. ஆனால் இஸ்ரவேலுக்கு ஒரு டெவலப்டு சிஸ்டம் ஆஃப் இரிகேஷன் இல்லை. தே ஆர் அ டிஸ்அட்வான்டேஜ். அவங்கள விட எங்களுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் எங்களுக்கு ஒன்று இருக்கு. கர்த்தர் தம்முடைய மழை அனுப்புவார். மழை வரப்போகுது, மழை வரப்போகுது, மழை வரப்போகுது. எத்தனை பேர் ஆயத்தப்படுகிறீர்கள்? காதுகளில் இடிமின்னலின் சத்தம் கேட்குது. தண்டர் ஸ்டார்ம்ஸ் நான் பார்க்குறேன். I want to pray for your safety right now. Shall we stand in the presence of God? God will equalize your disadvantage with the rain. Thank you, Jesus. Send us the rain, Lord. Send us the rain, Lord. Send us the heavenly rain. Send us the rain, Lord. Send us the rain. Send us the latter rain. மழையை அனுப்பும், மழையை அனுப்பும், பின்மாறி மழை அனுப்பும். மழையை அனுப்பும், மழையை அனுப்பும், பின்மாறி மழை அனுப்பும். எல்லாருடைய கரங்களை உயர்த்தும் போது I pray safety over everyone that is listening to this voice tonight. எல்லார் மேலும் டேடி உங்க பாதுகாப்பு வரட்டும்பா. பாஸ்டர்ஸ் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த சத்தம் கேட்கிற எல்லார் மேலும் உங்க பாதுகாப்பு வரட்டும். குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, குழந்தைங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, விசுவாசிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரா இருந்தாலும் இந்த சத்தம் கேட்கிறவங்க மேல ஒரு வித்தியாசமான பாதுகாப்பின் தன்மை வந்து அமரட்டும் என்று ஜெபிக்கிறேன். I declare divine protection upon every family, every child, every father, every mother, every husband, wife and children. Let protection come. அழிக்கிற சங்காரக்காரனுடைய சங்கரிக்கும் வேர்கள் இயேசுவின் நாமத்தில் அறுந்து போவதாக. அப்பா, நாங்க விதைக்காத விதைகள் இந்த மலையில் முளைத்து நிற்கும் போது நாங்க பின் திரும்பி கை உயர்த்தி எங்கள் முற்பிதாக்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்க விதைச்சீங்க, மழை அவர் அமிச்சாரு, நாங்க சும்மா அறுவடை காண்றோம். உங்க சுத்த கிருபதான், உங்க கிருபதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கர்த்தாவே, எங்கள் நிலங்கள் மேல உங்க மழை வரட்டும்பா. எங்க தேசத்தின் மேல மழையை பின்மாறி ஊற்றுங்க. எங்க சபைகள் எல்லாம் பின்மாறி அனுபவம் காணட்டும். தேவ தயவு வரட்டும்பா. தூக்கி நிறுத்துங்க. இன்னும் இரக்கம், இன்னும் கிருபை எங்களுக்கு வேணுமே. நாங்க ஒன்னும் கடவுள் இல்லப்பா, நாங்க மனிதர்கள். எங்களை அழைச்சு இந்த மகத்தான ஊழியத்தை இன்னும் கிருபை, இன்னும் தயவு எங்களுக்கு தாங்க. விசுவாச விதைகளை விதைத்தவர்கள், ஊழிய விதைகளை விதைத்தவர்கள் கடந்து போயிட்டாங்கப்பா. நேற்றைக்கு ஒரு பெரிய தேவ மனிதன் எத்தனையோ விதைகளை விதைத்தார், கடந்து போயிட்டாங்கப்பா. பட் இந்த
சீசன்ல இந்த அகோரத்துக்கு பின்னே நீ ஊற்றப் போகிற பின்மாரியில் அவங்க விதைச்ச விதையின் அறுவடைகளை அடுத்த தலைமுறை சபை அனுபவிக்கட்டும். எளியவர்கள் செல்வத்தில் உயரட்டும். எல்லாவற்றுக்கு மேல தொடங்கியும் விதைச்சும் அறுவடை காணாமல் செத்துப்போன தொழில்கள், வியாபாரங்கள், சபைகள், ஊழியங்கள், மிஷனரி பணிகள் மீண்டும் இந்த மலையில் இதுவரை கண்டிராத எழுச்சியோடு எழும்பட்டும். ஆண்டவரே, இந்தியாவில் சுவிசேஷ எதிரொலி வல்லமையா எழும்பட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நதியோரத்தில் நிக்கிற சீக்கிரம் நீங்க கடந்துருவீங்க. இந்த கடலை நீங்க கடந்துருவீங்க. இந்த மலையை நீங்க மிதித்து ஏறி முடிப்பீங்க. கர்த்தருடைய காருண்யம் உங்களை காத்துக்கொள்ளும். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். கரம் தட்டி ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தில் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்கு நன்றிப்பா. சத்தம் கேட்ட குடும்பங்களில் எங்க இதயத்தில் விதைத்த சில பிரகாசங்களை இந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி நாங்க வச்சிருக்கோம். ஆனா ஒன்றும் இடத்தில் கேட்கிறேன், எஸ், லேட்டர் ரெயின் சீசன் வரும்போது ask for rain, மழையை கேளுன்னு சொன்னீங்க. நாங்க கேட்கிறோம் டாடி, give us the rain in the latter rain. பட் அதை நான் பதில் தரும்போது I will answer with thunderstorms. அந்த இடி மின்னலை கேட்டு கலங்கி நிற்கும் போதும் எங்களுக்கு ஒண்ணு மட்டும் செய்யுங்கப்பா, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறகின் ஆரோக்கியம் மூடட்டும். தூதர்களின் பாதுகாப்பு, பாதம் கல்லிடாமல் காத்துக்கொள்ளுங்க. நிழலில் மூடிக்கொள்ளுங்க. நான் ஜெபிக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், நீர் என் கூட இருக்கிறீரே. அந்த உணர்வோடு நடந்து ஞானத்தோடு கூட தேவையில்லாம இடிமின்னல் வெளியே சென்று சிக்காமல், கர்த்தாவே, போஸ்ட் பேண்டமிக் சீசனின் மகத்துவங்களை காண ஜீவனோடு காத்துக்கொள்ளுங்கப்பா. தீங்கு ஒரு குடும்பத்தை அணுகக்கூடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அந்த வார்த்தை நிறைவேறட்டும் என்று ஜெபித்து உங்க பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும், இந்த சத்தத்தை கேட்ட தேவ ஜனம் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து இருப்பதாக. Hallelujah. God bless you. I will see you again on Sunday morning exactly at 8:30 a.m. Until then, the presence of God be with you. Thank you so much.